ஹாய், வெல்கம் டு இனியல் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம போலி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். போலி ஜென்ரலாகவே கடலை பருப்பு வச்சு செய்வாங்க, இல்லைன்னா தேங்காய் வச்சு செய்வாங்க. கடலை பருப்பு வச்சு செய்கிறத காரப்போலின்னு சொல்லுவாங்க, தேங்காய் வச்சு செய்கிறத ஸ்வீட் போலின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இது ரெண்டுமே வச்சு இன்னைக்கு செய்ய போகிறதில்ல. நம்ம பச்சை பயிரில் செய்ய போகிறோம். ஆமாங்க, பச்சை பயிரில் ஸ்வீட் போலி செய்ய போகிறோம். அதே மாதிரி கேரட்டும் பன்னீரும் வச்சு நம்ம காரப்போலி செய்ய போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் நார்மலாகவே தேங்காய் போலியும் பருப்பு போலியும் செஞ்சு சாப்பிடுவேனே அப்படின்னு. நார்மலாக செய்கிறது தான் உண்டு தாங்க, எல்லாருக்குமே அது தெரிஞ்சது தான். எப்போவுமே தேங்காய் போலியும் பருப்பு போலியுமே நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், போர் அடிச்சிடும். லைஃப்பில் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டே இருங்க. அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட் சுப்பிரமணி ப்ரோ அவர்கள். அவர் ஏற்கனவே வேர்க்கடலை முறுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தார் கமெண்ட்டில். அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக பரோட்டா வீடியோ போட்டோம் இல்லையா, நம்ம பரோட்டா வீடியோ, அந்த வீடியோக்கு இல்லை நான் கேட்ட முறுக்கு எங்கங்க அப்படின்னு கோவமாக கேட்டிருக்காரு போல. ப்ரோ, நாங்கள் வீடியோலாம் எடுத்துட்டோம் ப்ரோ, எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. எடிட்டிங் முடிஞ்சோடனே நாங்கள் சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். செகண்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யோகேஷ் ப்ரோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான்வெஜ் வச்சு ஸ்நாக்ஸ் செய்யுங்க அப்படின்னு. யோகேஷ் ப்ரோ, நாங்கள் ஈஸியாக சிம்பிளாக எல்லாருமே செய்கிற மாதிரி ஒரு நான்வெஜ் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறோங்க. உங்களுக்காகவே ரெடி பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறோம். அதை சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனியல் டைரி சேனலுக்கு புதுசுன்னா இனியல் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ பாப்அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா வீடியோ வரத்துக்கு லேட் ஆகும், நீங்கள் பார்க்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போலி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இனியல் டைரி பார்த்து ரசிங்க, சுவைத்த மகிழுங்க. உங்களுக்கு நான் இப்போ போலி செய்ய போகிறேன். மைதா மாவில் போலி, பச்சைப்பயிறு ஸ்வீட் போலி செய்ய போகிறேன். இன்னொன்று பன்னீர் கேரட் வச்சு காரப்போலி செய்ய போகிறேன். பருப்பு போலி சாப்பிட்ருப்பீங்க, தேங்காய் போலி சாப்பிட்ருப்பீங்க. வித்தியாசமாக உங்களுக்கு இப்போ நான் பச்சைப்பயிரில் போலி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு வந்தவங்க கேட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே நான் அதை இப்போ செய்கிறேன். என்னடா பட்டுப்படி கட்டினு போலி செய்ய வந்தாங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம தேவையான பொருளை பார்க்கலாம். ஸ்வீட் போலிக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு ஒரு கப்பு பச்சைப்பயிறு வேக வச்சு மசிச்ச மாதிரி வச்சிருக்கு கொஞ்சம், ஒரு கப்பு வெல்லம், தேவையான அளவு எண்ணெய், ஒரு பிஞ்சு சுகரு, ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி, ஒரு 2 ஏலக்காவை பிச்சு போட்டு வச்சிருக்கேன். இது ஸ்வீட் போலிக்கு உண்டான பொருட்கள். இது காரப்போலிக்கு உண்டான பொருட்கள். பன்னீரை ஒரு கப்பு துருவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சிருக்கு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் பொடுசா வெட்டி இருக்கு. ஒரு வெங்காயம் பொடுசா வெட்டி இருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகுத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூனு, தேவைக்கு ஏற்றபடி உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கடுகு தாளிக்க. இப்போ பாருங்கள், மைதா மாவை கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தளராக இருக்குது. இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பக்குவம், நாங்கள் செய்கிற பக்குவம் இது. இப்போது நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வைக்கலாம். வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா இந்த வெள்ளத்தில் சப்போஸ் கல் மண் எதனா இருந்துச்சுன்னா தூசி தும்பு இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் விட்டு லைட்டாக வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். கொதிக்குது, வெல்லம் கரைய விட்டுடலாம். ஏன்னா வடிகட்டி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாவெல்லாம் எடுக்க வேணாங்க, வெல்லம் கரைஞ்சால் போதும். ஏன்னா இப்போ நம்ம பச்சைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கோம், அது கூட போட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணணும், ஸ்வீட் மசாலா ரெடி பண்ணணும். அதனால தான் பூரணம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கரெக்டாக சொல்லணுன்னா ஸ்வீட் பூரணம் நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், கடகடன்னு கரைஞ்சிருச்சு, நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். அந்த வடிகட்டி எடுத்துக்காட்டியும் இதை கொஞ்சம் கடாயை சூடு பண்ண வைக்கலாம். கொஞ்சம் நெய் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேல் மாவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வெறும் எண்ணெயை கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன், அது கூட கொஞ்சோண்டு நெய். இப்போ நம்ம இனிப்பு பூரணம் ரெடி பண்ணணும். தேங்காய் வேணுன்னா போடலாம், தேங்காய் வேணுன்னாலும் விட்டுடலாம், நம்ம இஷ்டம்தான். நான் தேங்காய் போட போகிறதில்ல. பாருங்கள்,
இப்போ இதை ரொம்ப மசிக்க வேணாம், ஆனால் கொஞ்சம் ஒன்றி பாதியமாக இருந்தாலும் சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம அது அப்படியே இருக்கட்டும். இது கூட செஞ்சு அந்த வெல்லத்தை வடிகட்டி அதில் விட்டுடலாம். நான் ஏற்கனவே நல்லா வேக வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே டைரெக்டாக வெல்லத்தை வடிகட்டிட்டேன். இப்போது தீயை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லமும் அந்த பச்சை பயிரும் சேர்ந்து அப்படியே கெட்டியாக பூரணை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிகிட்டே இருக்குது. நம்ம இப்போ வந்து ஏலப்பொடியை தூவிடலாம். இது கூட ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அவ்வளோதான். இதை ஆற விட்டுட்டோம்னா சரியாக இருக்கும். இதை நம்ம ஆற விட்டுட்டு காரப்பொலிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். மேட்ரு முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம காரப்பொலி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை போடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கேஸ் பற்ற வச்சுருங்க. ஞாபகமா இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நான் போடலை, ஏன்னு கேட்டிங்கன்னா கரம் மசாலா வாசனை வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு போடாமல் வெறும் பன்னீரும் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வேணும்னுக்கோசரம் நான் மசாலாலாம் போடலை. இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணா கொஞ்சம் அரை வேக்காடு. இப்போ இது கூட மஞ்சள் பொடி, கேரட்டு, பன்னீர் சீக்கிரம் குக் ஆகிடும், அதனால் பிரச்சனை கிடையாது நமக்கு. கேரட்டு தான் வதங்கணும் நம்ம, அதனால் ஒரு தட்டு மூடி போட்டு ஏன்னா பன்னீர் வந்து ஆல்ரெடி சீக்கிரமாக குக் ஆகிற பொருள். கேரட்டும் ஆகிடும், கொஞ்சம் இருந்தாலும் நம்மளுக்காக, நம்ம மனசுக்காக இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். வாங்க, நல்லா வேக்காடு வந்துருச்சு. தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது மிளகுத்தூள். ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னீரில் ஒரு வித சில பேருக்கு ஸ்மெல் பிடிக்காது, பால் ஸ்மெல் பிடிக்காது. அது இல்லாமல் கொஞ்சம் டைஜஷன் ஆகிடும், அதுக்காக தான் மிளகுத்தூள். இப்போ பன்னீர் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஐயோ வெந்துச்சோ வேகலையோ அப்படின்னு யோசித்துட்டு இருந்தீங்கன்னா வேணால் ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கலாம் நம்ம தண்ணியை. ஆனால் ஃபாஸ்ட்டு தீயில் வச்சு செஞ்சிடணும். இங்கே பாருங்கள், இப்படி அவ்வளோதான். ஃபாஸ்ட்டு தீயில் வச்சு செஞ்சிட்டோம்னா ட்ரை ஆகிடும். பருப்பு போலி, தேங்காய் போலி அந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருப்போம். வித்தியாசமாக பன்னீர் போலியும் சாப்பிடுங்க. பன்னீர் கேரட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்கிறது வித்தியாசமாக வாழ்க்கையில் சாப்பிடணும். இது தானே வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து எல்லாம் விரும்பி போய் 5 ஸ்டார்னு போய் சாப்பிட்றாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலை குறை சொல்லலை, வீட்டில் செஞ்சால் ஏன் ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்படின்ற எண்ணத்தில் சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். பாருங்க, இப்போ இந்த நேரத்துக்கு நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுவும் நமக்கு ஆறணும், அதுங்காட்டி நம்ம ஒரு தவா போட்டு சூடு பண்ணின்னு இருப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு மசாலாலாம் ஆறிடுச்சு. பச்சைப்பயிறு வெல்லம் போட்டு பூரணம் ரெடி வச்சுருக்கோம். இனிப்பு பூரணம் இது. பன்னீர் கேரட்டு மசாலாலாம் போட்டு உங்களுக்கு இந்த பூரணம் ரெடி பண்ணியிருக்கோம், கார பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தீங்களா, அந்த மாவை இலையில வச்சு தட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் நான் நெய் 1 ஸ்பூன் கலந்துருக்கேன் வாசனைக்கு. இப்போ நம்ம இதை நல்லா தட்டிக்கலாம். இதை தட்டி ரெடி பண்ணுறதுக்காட்டியும் நம்ம தவா போட்டு சூடு பண்ணலாங்க. இப்போது நம்ம தட்டி
முடிச்சு எடுக்கிறதுக்காட்டி சூடாக அப்படியே போட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஈஸியாக இருக்கும். அது போட்டு எண்ணெய்லாம் போட வேணாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பூரணத்தை இதுக்குள்ளே வச்சு அப்படியே ஒரு ஃபோல். இதிலே 2-3 மடிப்பு மடிப்பாங்க வேறு வேறு மாடலில். நான் இப்போ இந்த மடிப்பில் ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி. நிறைய பேர் செய்யறதுக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி நான் சின்னதாக போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் முக்கால்வாசி பேர் வயசானவங்களாம் வந்திருக்காங்க ஊர்லேருந்து, அவங்களுக்காக. இதை அப்படியே தூக்கி பாருங்கள், தவா காஞ்சின்னு இருக்குது நம்மளுக்கு நல்லா. இப்போ அப்படியே இந்த இலையோடு சேர்த்து இப்படி போட்டுடலாம். பாருங்கள், அப்படியே அப்படியே அருமையாக நின்றுச்சு. நம்ம அதுக்காட்டியும் அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருவோம். அடுத்த மசாலா ரெடி பண்ணுறோம் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் அந்த ஈரம் லைட் இந்த பக்கமாக அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் மேலே. இந்த பாருங்க, இப்படியும் மடிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து சுருக்கு பை மாதிரி இப்படியும் மடிக்கலாம். பாருங்க, இப்படியும் மடிச்சுக்கலாம் நம்ம. இதை அப்படியே ஆவிலையும் வேக வச்சு, ஆயில் வேணான்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஆவிலையும் வேக வச்சு சாப்பிட்டுடலாம். இட்லி பானை இருக்கு இல்லையா, அதில் வச்சும் ஆவியில் வேக வச்சு இந்த பலகாரத்தையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். இப்போ பாருங்கள், அந்த பக்கம் அது வந்துட்டுருக்கு. கொஞ்சம் அந்த ஈரெல்லாம் போட்டோம், அதுங்கட்டி இன்னொன்னையும் போட்டுடலாம். ஏன்னா சின்னதாக போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதனால தான். அவ்வளோதான்ப்பா. ஒரு 2 ஸ்வீட்டும் 2 காரமும் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா நான் நிறைய மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதனால் ரொம்ப லேட் ஆகிடும் உங்களுக்கும். இதுக்குள்ளே பன்னீர் கேரட் மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம. அவ்வளோதாங்க. ஆமாம், இன்னொன்று இதில் ரெடி பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அது சும்மா அப்படி தடவி விடலாம். பாருங்க, ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தார், உங்கள் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு சமைப்பாங்களா அப்படின்னு. எங்கள் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு நல்லா சமைப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, பேர்லாம் சொல்லாமா வேணாமான்னு தெரியல, இருந்தாலும் நல்லா சூப்பராக சமைப்பாங்க. சமையலெல்லாம் வந்து பாவம் பேச்சுலரு, கொஞ்சம் பேர் கல்யாணம்லாம் ஆகாமல் இருக்காங்க, சில பேர் கல்யாணம் ஆகியிருக்காங்க. எல்லோரும் அவ்வளோ அருமையாக சமைப்பாங்க. எங்கள் மாப்பிள்ளை கூட சேர்றவங்களாம் சமைக்கிற மாதிரி தான் சேருவாங்க, அதனால் எந்த வித கவலையும் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் வந்து பேரை கேட்டுட்டு வேணால் நான் சொல்கிறேன். பேர் சொல்லாமல் சொல்ல வேலைன்னு தெரில எனக்கு, கேட்டுட்டு வேணால் சொல்கிறேன் நான். பாருங்கள், நான் நிறைய எண்ணெய் கூட ஊற்றலை. எல்லோரும் என்ன செய்வாங்க, போலின்னா ஐயோ நிறைய எண்ணெய் காலி ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் நிறைய எண்ணெய் கூட ஊற்றலை. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு போலி பரோட்டா இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு ஸ்டஃப்பு. அப்படியே பாருங்கள், கச்சோரி மாதிரி உப்பி வந்துட்டுருக்கு. ரெடி ஆயிடுச்சுப்பா நம்மளோட ஸ்வீட் போலி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது காரப்போலி. அப்படியே அந்த வாழை இலையோட ஸ்மெல் பாருங்கள், நல்லா இருக்கும். அதுலேயே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட தட்டுவாங்க. சில பேர் வந்து ஏங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் எங்கெங்கே போவேன் வாழை இலைக்கு அப்படின்னு சொன்னீங்களா, பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும், அதுலேயும் தட்டிக்கலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு என்னடா இது அம்மா வந்து இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணுறது, கிடைக்கிற இதில் வாழ்கிற நிலையில் தான் நம்ம இருக்கோம். இப்போ இதையும் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான்ப்பா, காரப்போலியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்வீட் போலி செஞ்சுருக்கோம், பச்சை பயிறு வச்சு செஞ்சுருக்கோம். அதாவது பச்சை பயிறு இனிப்பு பூரணை வச்சு செஞ்சுருக்கோம். அதை நான் வெட்டியும் வச்சுருக்கேன். உள்ளே பாருங்கள், நல்லா அழகாக நம்ம பூரணம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்து
சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே எனக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் வச்சிடறேன், வேண்டாம். அப்புறம் என்ன பண்ணி சாப்பிட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது யாரும். சரிங்களா? அடுத்தது காரப்போலி. பன்னீர் போட்டு கேரட் மிக்ஸ் பண்ணி செஞ்ச காரப்போலி பாருங்கள். அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே அம்சமாக இருக்குது பாருங்கள். உங்கள் முன்னாடி வேணால் கூட நான் பிட்டு காட்டுறேன். பாருங்க, உள்ளே பார்க்கவே அழகாக இருக்குது. ஒருத்தர் கேட்டாங்க, என்னங்க நாங்கள் பார்க்கறதுக்காட்டி நீங்கள் வெட்டி வச்சுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக தான், ஏன்னா நம்ம அதை அழகாக வெட்டி வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி தான் நான் வந்து பண்ணேன். இப்போ உங்களுக்காக தான் அதை பிட்டு காமிச்சேன். உங்களுக்கு இந்த 2 போலியும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இனியல் டைரிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்ல அழுத்தி விடுங்க. உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.